ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட் சேனல். ஆக்சுவலாக இப்போ கரண்ட் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து பயங்கரமான அடி விழுந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 800 கீழே விழுந்திருக்கு கோல்டு. ஸோ ஒரு சவரன் கோல்டு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 800 கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயும் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மே 1 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படிங்கிற அப்டேட்ஸும் வந்துருந்து. ஸோ மார்க்கெட்டில் அன்றைக்கி பயங்கரமான அடி விழுந்திருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 230 பாயிண்ட்ஸ் ஆட்டி, சென்செக்ஸ் 918 பாயிண்ட்ஸ் ஆட்டி, நிஃப்டி பேங்க் 407 பாயிண்ட்ஸ் ஆட்டி. நிஃப்டி பேங்க் நேற்றே நல்லா அடிச்சிருந்தாங்க. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 409 பாயிண்ட்ஸ் ஆட்டி, பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 351 பாயிண்ட்ஸ் ஆட்டி. இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணல. ஸோ இது வந்து நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 அந்த டைமில் எடுத்தேன் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அதானி கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளூ ஸ்டார், நெக்ஸ்ட்டு எம்ஆர்எஃப், இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 70% டவுன் ஆயிருக்கு. 150 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2806 கோடி. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட் 150 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 508 கோடி, 70% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் டிக்ளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2% கீழே விழுந்திருக்கு. 2527 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2587 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த எபிட்டா பார்த்தீங்கன்னா 18% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1851 கோடி இந்த குவார்ட்டரில் இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2264 கோடியாட்டு இருந்துச்சு. அவங்களோட மார்ஜின்லேயே ஒரு ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ 73.2% ஆட்டு இருக்குது. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 87.5% இருக்குது. ஸோ அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது. 70% நெட் ப்ராஃபிட் கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதானி குரூப்பில். அதில் சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் சொதப்பி இருக்குது. இது அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமண்ட் குரூப்பில் வந்து அப்டேட்டு. ரேமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 80% வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கௌதம் சிங்கானியாவை எம்டிஆட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த விஜய் பாட் சிங்கானியா அவர் தான் ஃபவுண்டரு. ஸோ அவரோட அப்பாவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுனால இப்போ அவர் தனியாக வசிச்சுட்டு வர்றாரு. ஆக்சுவலாக விஜய் பாட் சிங்கானியா முகேஷ் அம்பானி காலத்திலே பார்த்தீங்கன்னா செல்வா கூட வாழ்ந்துட்டு இருந்தவர். இப்போ அவர் வந்து தனியாக வசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வாடகை கொடுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ கௌதம் சிங்கானியோ மறுபடியும் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜிங் டைரக்டராட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 18% மேலே போயிருக்கு. 229 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 194 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 21% மேலே போயிருக்கு. 2609 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 2180 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 26க்கு அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இதுக்கு இந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது கௌதம் சிங்கானியா தான் இனி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாட்டி இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக ரேமண்டுங்கிறது ஒரு கிளாத் பேஸ்ட் பிஸ்னஸ், நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டு, இன்ஜினியரிங், அப்படி நிறைய பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கௌதம் சிங்கானியா பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பிராண்டை க்ரியேட் பண்ணலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேமண்டு குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. கேர்லைல் குரூப் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கில் ஆக்சுவலாக 8% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எஸ் பேங்க்கில் அவங்க வந்து நியர்லி 8.74% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதில் வந்து 2% ஸ்டேக் அவங்க விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விற்க போகிறாங்களா விற்றுட்டாங்கன்னு கரெக்டாக தெரியல, மேபி விற்றுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஷேர் வந்து 3% வந்து கரெக்டாக இருந்து ஆக்சுவலாக கரெக்ஷன் ஆகிருந்துச்சு. கரெக்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் 25 அப்படிங்கிற ப்ரைஸ் தாண்டி 24.95 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1500 கோடி வேல்யூவில் ஒரு பிளாக் டீல் நடத்தியிருக்காங்க. ஸோ 8.74% ஸ்டேக் வந்து இந்த பேங்க்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2% ஸ்டேக் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ யார்கிட்ட விற்றாங்கன்ட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நமக்கு அப்டேட் கிடைக்கும். ஸோ இந்த கேர்லைல் பார்த்தீங்கன்னா இப்போ விற்றுருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 24.95 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ். ஸோ வெயிட் பண்ணலாம், மேபி ஒரு 20 ருபீஸை தாண்டிச்சுன்னா அந்த எஸ் பேங்கில் நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இது எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஷேர். ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேரு. ஸோ இவங்க டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 379 கோடி பண்ணியிருக்காங்க ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட்டு இந்த 4th குவார்ட்டரில். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 410 கோடி பண்ணியிருக்காங்க. 7.6% வந்து எங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ மேலே போயிருக்கு. ரெவன்யூ 8.6% மேலே போயிருக்கு. 6215 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5725 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 885 கோடி, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 843 கோடி. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்
வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 14.3%. இயர் ஆன் இயர் பேசிஸில் சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 14.7% இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 396 கோடி பண்ணியிருக்காங்க. 16% மேலே போயிருக்கு. அதே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 340 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 8.38% மேலே போயிருக்கு. 6349 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 5841 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 23-24 அந்த காலகட்டத்தில் 2081 கோடி. அதே நிதியாண்டு 22 to 23 அந்த காலகட்டத்தில் 768 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாட்டு நிதியாண்டு 24 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக 25,169 கோடி பண்ணியிருக்காங்க. நிதியாண்டு 23 23,008 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் கொடுக்குறாங்க. அந்த ஷேரில் 194 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இன்ட்ரீம் டிவிடன் 2 இன்ட்ரீம் டிவிடன் கொடுத்துருந்தாங்க. 3 ரூபா பர் ஷேருக்கு வந்து 2 இன்ட்ரீம் டிவிடன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஷேருக்கு வந்து 194 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. இந்த நிதியாண்டு 24 பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் 200 ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 2 இன்ட்ரீம் டிவிடன் 3 ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 194 ரூபா கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸை டச் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெக்கார்ட் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா February 23 இந்த வருஷத்தில் டச் பண்ணியிருந்தாங்க. 1,51,283 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 monthsல ஒரு 9% வந்து கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து 37% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எத்தனை இதில் ஒரு வருஷத்தில் 37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,28,400 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 5,000 ரூபாய்க்கு மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக 4% மேலே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அன்னைக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் என்ன கீழே விழுந்திருக்கு இந்த கம்பெனியில். ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா டிவிடெண்ட். இப்போ இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் 194 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து எம்ஆர்எஃப் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேயர். ஸோ வந்து ஜைடஸ் ஃபார்மாவும் இந்த பேயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் 50/50 ஜாயின்ட் வெஞ்சர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேயர் பார்த்தீங்கன்னா 25% ஸ்டேக் வந்து இந்த பேயர் ஜைடஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெடில் அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த அக்யூர் பண்ணுறது மூலமாட்டு 100% ஓனர்ஷிப்பும் பேயர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து 2011 வருஷம் January 28 அந்த ரேஞ்சில் இவங்க இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆண்டி ஒரு 50/50 ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்தாங்க. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேயர் வந்து இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் ரிமைனிங் வச்சுருக்க அந்த இவங்க கைவசம் இருக்கிற 25% ஸ்டேக்கும் இந்த ஜைடஸ் கைவசம் இருக்கிற 25% ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேயர் கைவசம் 100% ஸ்டேக் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜி சர்வீஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 45 மில்லியன் யூரோ வேல்யூவில் ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்காங்க ஃபோர்வியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் மொபிலிட்டி அண்ட் இன்ஜினியரிங் ஆண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 5 year பார்ட்னர்ஷிப். இது மூலமாட்டு 300 இன்ஜினியர் வந்து ஃபோர்வியா ஆக்ஸ்பர்க் கம்பெனி ஜெர்மனி கம்பெனி இவங்ககிட்ட வந்து இந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக க்ளீன் மொபிலிட்டி இன்ஜினியரிங்காண்டி இந்த ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 5 year பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து L&T டெக்னாலஜி சர்வீஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார். இவங்க வந்து கன்சியூமர் செக்மெண்ட்ஸில் இருக்கிற கம்பெனி. குறிப்பாட்டு வோல்டாஸ்லாம் இருக்கிறாங்களா அந்த ஏசி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி, அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிற கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 414 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 400 கோடி. 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 21.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,685 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 7,977 கோடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா 34.9% ஆட்டிருக்குது. 664 கோடி 34.9% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 492 கோடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெவன்யூ வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. ப்ளூ ஸ்டாரோட எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்ட் அண்ட் கமர்ஷியல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 17.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4,715 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4,016 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட்டரி ப்ராடக்ட் செக்மெண்ட் மூலமாட்டு ஆக்சுவலாக அந்த ரூம் ஏர் கண்டிஷனர் மூலமாட்டு ரெவன்யூ 26.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,592 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 3,627 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QIP மூலமாட்டு 1000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ளூ ஸ்டார் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்த அந்த MDH எவரெஸ்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து எத்திலின் ஆக்சைடு கலந்துருக்காங்க. ஸோ அது வந்து கேன்சர் உண்டு பண்ணுற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வந்துருந்து. அது மட்டும் இல்லாமல் ஹாங்காங், சிங்கப்பூர்லாம் அதை பேன் பண்ணியிருந்தாங்க இந்த 2 ப்ராடக்ட்ஸ், இந்த 2 கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை. ஸோ இப்போ டாபர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட மசாலா ப்ராடக்ட்ஸில், அதுவும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல் ஆகிற ப்ராடக்ட்ஸில் எந்தவித எத்திலின் ஆக்சைடும் கலக்கலை அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்களோட ப்ராடக்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாபர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் கம்பெனிஸுக்கு செபிட்ட வந்து இந்த சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோகாஸ் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிக்கெலாம் பேர்னா அதானி போர்ட்ஸு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதானி பவர், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி வில்மர், அதானி டோட்டல் கேஸ், இவங்களுக்கெல்லாம் பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சோகாஸ் நோட்டீஸ் மூலமாட்டி இன்வெஸ்டிகேஷனில். இது அதானி குரூப்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அதானி வில்மரில் வந்து அப்டேட்டு. அவங்க பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ். அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் FMCG பேஸ் கம்பெனி. இவங்க வந்து அவங்களோட ஃபுட் பிஸ்னஸை டபுள் ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்ஷு மாலிக் தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸில் அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ் வந்து டபுள் ரேஞ்சில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதானி வில்மரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசீம் பிரேம்ஜி இருக்கார்ல, பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், அவர் பார்த்தீங்கன்னா விப்ரோட ஃபவுண்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ATL பேங்கை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா இந்த 9ATL பேங்க்கில் 98% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த பேங்க் வந்து 9ATL பேங்கை 800 கோடி கொடுத்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு உத்தரகாண்ட் பேஸ்டு ப்ரைவேட் லெண்டர் பேங்க்கு. இதை வந்து பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த அவங்க பேங்க் ஆஃப் பரோடா கைவசம் 98% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண இருக்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சில் ஒரு 51% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணிவிட்டு ரிமைனிங் அப்புறம் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9ATL பேங்கோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 23ல் 603 கோடி பண்ணியிருக்காங்க. 24ல் 755 கோடி, எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 556 கோடி, நிதியாண்டு 24ல் 707 கோடி, நெட் ப்ராஃபிட் 46 கோடி, நிதியாண்டு 24ல் 47 கோடி, டெபாசிட்ஸ் 7682 கோடி, நிதியாண்டு 24 8260 கோடி, அட்வான்சஸ் 4317 கோடி, இப்போ 4508 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கை அசீம் பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் அக்யூர் பண்ண இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது வந்து விப்ரோவில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எனக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.